இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாலிட்டியில இருக்கக்கூடிய டாபிக் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அண்ட் சிட்டிசன்ஷிப். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக். நமக்கு இதுல இருந்து பேசிக்கா கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் வரும். ஸோ சிட்டிசன்ஷிப்ல இருந்து நம்ம ஆர்டிகல்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதாவது யூனியன் அப்படின்றது இந்தியாவை குறிக்கும், இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றது அதோடைய பகுதிகள், அதோடைய எல்லைகள், இதை குறிக்கக்கூடியது. ஓகே, சோ அப்போ இந்தியால வந்து எப்படி வந்து அதோடைய மாநிலங்கள் கட்டமைச்சாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு அப்புறமா அது எப்படி மாறுச்சு அப்படின்றதுதான் அதோட ஸ்டோரி. அண்ட் இப்ப இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் உருவாச்சு இல்லையா, அந்த மாநிலங்கள் அப்படின்றது எப்படி வந்துச்சு. சோ நமக்கு இப்ப இந்தியால பிரிவுகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு மாநிலங்கள், இன்னொன்னு யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்ப அதுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி, இல்ல இந்த மாநிலங்கள் அப்படின்ற அந்த கட்டமைப்பு உருவாகுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான கட்டமைப்புல இருந்துச்சு அப்படின்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 பகுதிகளா மாநிலங்கள், அதாவது இந்திய பகுதிகளை பிரிச்சு வச்சிருந்தாங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்முடைய இந்தியா அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு பகுதி, அந்த நிலப்பரப்பும் சேர்ந்ததோட தான் இருந்திருக்கும். கார்த்திகா, உங்க வாய்ஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அந்த பகுதியும் சேர்ந்துதான் நமக்கு இருந்துச்சு. அப்போ இப்போ வந்து பாகிஸ்தான் தனியா இருக்கு இல்லையா, சோ எப்படி அந்த பாகிஸ்தான் தனியா போச்சு அப்படின்றத பார்க்க போறோம். சோ என்ன பிரிவினை நடந்தது, யார் யாரெல்லாம் இது உள்ள ஈடுபட்டிருப்பா, என்னென்ன குழுக்கள் போட்டாங்க, என்னென்ன சட்ட திருத்தங்கள் போட்டாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஏரியா. அண்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல ஒரு முக்கியமான ஒரு 2-3 அமெண்ட்மெண்ட் இருக்கும். சோ அந்த அமெண்ட்மெண்ட் பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த மாநிலங்கள்லாம் உருவாக்குனாங்க இல்லையா, அந்த இயர் கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, காஷ்மீருக்கு பார்த்தோம்னா சிறப்பு சிறப்பு அந்தஸ்து இருந்திருக்கும். அந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கினது, சோ அது எந்த சட்ட திருத்தத்துல நீக்கினாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்ற பெயர் வந்து முன்னாடி வந்து மதராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்திருக்கும். சோ அது எப்போ பெயர் மாற்றம் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன இயர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சோ யூனியன் அண்ட் டெரிட்டரி அப்படின்றது இந்திய அரசியலமைப்புல சோ எங்க குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா, பகுதி 1ல இருக்கு. சோ பகுதி 1ல எந்தெந்த விதியின் கீழ் இருக்கு அப்படின்னா, விதி 1 மற்றும் 4. சோ 1ல இருந்து 4 வரைக்கும் என்ன குறிப்பிடுது அப்படின்னா, அரசியலமைப்புல இந்தியாவுடைய பேர் என்ன, இந்தியாவில எப்படிலாம் ஒரு பகுதிகளை சேர்த்துக்கலாம், எப்படி ஒரு பகுதிகளை கொடுக்கலாம், ஒரு மாநிலத்தோட பேர் எப்படி மாத்தலாம், ஒரு மாநிலத்தை எப்படி 2ஆ பிரிக்கலாம், 2 பகுதியை சேர்த்து ஒரு மாநிலமா உருவாக்கலாமா அப்படின்றத பத்தி எல்லாம் சோ இதுலதான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதுவே அட்டவணையில பார்த்தோம் அப்படின்னா 1வது அட்டவணை. சோ நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் பார்த்திருப்போம் அட்டவணைக்கு, TEARS டிஎஸ்ன்னு பார்த்திருப்போம். இதுல டி ஃபார் டெரிட்டரி சொல்லி பார்த்திருப்போம். அப்ப இந்த டெரிட்டரி அப்படின்றதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுடைய பகுதிகளை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ அரசியலமைப்புல இந்த இந்திய மற்றும் அதன் பிரதேசங்கள் அப்படின்றது எந்த பகுதியிலன்னு கேட்டாங்கன்னா, பகுதி 1. எந்த விதியில இருந்து எந்த விதி வரைக்கும் கேட்டாங்கன்னா, விதி 1 முதல் 4 வரை. சோ ஆர்டிகல் 1 to 4 வரைக்கும் இருக்கும் பார்ட் 1ல. இதுவே ஷெட்யூல் கேட்டாங்கன்னா, ஷெட்யூல் நம்பர் 1. சோ 1வது அட்டவணையில குறிப்பிட்டிருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் ரீசெண்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கேரளம் அப்படின்ற பெயரை வந்து சேரளம் சொல்றதுக்காக தீர்மானம்லாம் ஏற்றினாங்க இல்லையா. அப்படி ஒரு மாநிலத்தோட பேரை மாத்தணும் அப்படின்னா, எங்க மாற்றம் கொண்டு, எதை வச்சு மாற்றம் கொண்டு வருவாங்க அப்படின்னா, இந்த விதி 1ல இருந்து 4 வரைக்கும் இருக்க பகுதிகள் இருக்கு இல்லையா, சோ இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்போ டாக் ஆஃப் தி சொசைட்டில பாத்தீங்கன்னா, இந்த கச்சத்தீவு இப்ப புது வந்ததுக்கு அப்புறமா, அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, கச்சத்தீவு எப்படி மீட்டெடுக்கிறது அப்படின்ற ஒரு டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்ப இந்தியாவில இருந்து ஒரு பகுதியை நம்ம கொடுத்துட்டு எப்படி இப்போ ஒரு பகுதியை சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, எல்லை பிரச்சனை. சீனா கூட பாத்தீங்க அப்படின்னா, இந்த பக்கம் அருணாச்சல பிரதேஷ், அருணாச்சல பிரதேச சில பகுதிகளை சீனா வந்து தன்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்குது. நம்மளோட இந்தியா மேப்ல இருக்கக்கூடிய பகுதிகளை சீனா அவங்களுடைய மேப்ல சேர்த்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மேப், அப்டேட்டட் வெர்ஷன் மேப் ஒன்னு லான்ச் பண்ணாங்க. அந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அந்த பகுதி வந்து அவங்க கூட இருக்கு. அதுல இந்தியாவுடைய மேப்ல பாத்தீங்கன்னா, அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதி இல்லாம மிச்ச பகுதிகள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் இந்தியாவோட மேப் இருக்கு. அப்ப இந்தியாவுடைய பகுதி அப்படின்னு ஜம்மு காஷ்மீர் இல்லையா, என்ன பிரச்சனை அப்படின்றத பார்க்கலாம். சரியா, சோ ஒவ்வொன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 1 விதி 1ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்றது ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்தியான்றது ஒரு யூனியன் அப்படின்றது எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்தியா அப்படின்றத
பாரதம் அப்படின்னும் மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இந்தியா அப்படின்றது பாரதம் மற்றும் மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது மாநிலங்கள்லாம் பல மாநிலங்கள் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்தியா. அப்ப இந்தியாவுடைய பேருன்னு கேட்டாங்கன்னா வெறுமனே இந்தியான்னு மட்டும் கிடையாம இன்னொரு பேர் இருக்கும், என்னன்னா பாரத். சோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க, ஆர்டிகல் 1ல இந்தியாவை என்னென்ன பேர்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பாரத், 2 பேர் இருக்கு இந்தியாவுக்கு. ஓகே, அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாமே பெடரேஷனா அப்படி கேட்டா கிடையாது, கூட்டாட்சியில இருக்கா கேட்டா கிடையாது. நம்மளோட இந்தியா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ் சொல்லியிருப்பேன். சோ நம்மளோட இந்தியா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ குவாசி ஃபெடரல். குவாசி ஃபெடரல் பகுதி அளவு கூட்டாட்சி அப்படின்னு அர்த்தம். சோ முழுமையான கூட்டாட்சி கிடையாது, பகுதி அளவு கூட்டாட்சி. சோ மாநிலங்கள்ல ஒன்னா சேர்ந்துதான் உருவாயிருக்கு. அப்ப 2 கம்பேரிட்டிவா போடலாம். சோ ஒண்ணு என்ன அப்படின்னா இந்தியா ஓகே. சோ இந்தியாவை மாநிலங்கள் சேர்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அப்ப இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து தேவைப்படுறப்போ ஒன்னா பிரிஞ்சு போயிடலாமா அப்படி கேட்டா அப்படி முடியாது. ஓகே, சோ அப்போ 2 நாடுகளை கம்பேரிட்டிவா எடுத்துக்கலாம். ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு இந்தியா. அப்ப அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அமெரிக்காவே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகே, ஆனா இந்தியாவை அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அப்ப அப்படி என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகள் எல்லாமே இப்போ ஒரு 5 பேர் சேர்ந்து அமெரிக்காவை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா இப்ப இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு தேவையில்லை, நான் அமெரிக்கா கூட இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றது நினைச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம், அங்க இருந்து பிரிஞ்சு போயிடலாம். இப்ப இதுவே இந்தியாவில கூடிய மாநிலங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, பிரிஞ்சு போக முடியாது. சோ இந்தியா மாநிலங்கள் நான் ரெஸ்ட்ரிக்டிவ், அது பிரிஞ்சு போக முடியாத ஒரு கூட்டமைப்புக்குள்ள இந்தியாவுடைய மாநிலங்கள்லாம் சேர்ந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ இதுமே ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் கேட்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம். சோ அதுதான் இங்க பாக்கலாம். சோ இந்தியா அப்படின்றதுக்கு 2 பேர் வரது காரணம், எதனால 2 பேர் வச்சிருக்காங்க, ஒரு பேரை வச்சா என்னவா அப்படின்னா சோ நமக்கு அரசியலமைப்பை எழுதுனாங்க இல்லையா, அரசியலமைப்பு நிர்ணய சபை, அவங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பேருக்கு வந்து ஒத்துக்கல. ஒருத்தவங்க வந்து இந்தியா வேணும்ன்றாங்க, ஒருத்தவங்க வந்து பாரத் வேணும்ன்றாங்க. அதனால 2 பேருக்கு எதுக்கு சண்டை, 2 பேருமே வச்சுட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு 2 பேருமே வச்சுட்டாங்க. சோ அதனாலதான் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அப்ப இந்தியா அப்படின்றது இட் இஸ் அ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஆனா எப்படி இருக்கு, ஒன்றிய பகுதியா இருக்கு, அதாவது யூனியனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது டாக்டர் அம்பேத்கர் இருக்காரு இல்லையா, சோ அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருப்பார். சோ எதனால அப்படின்னா இந்தியாவுடைய ஃபெடரேஷன் அப்படின்றது அமெரிக்கா மாதிரி கிடையாது, அதாவது அக்ரிமெண்ட், அதாவது மாநிலங்கள் கூட ஒப்பந்தம் போட்டு சேரல, எது மாதிரி அமெரிக்கா மாதிரி கிடையாது. சோ ஏன்னா நம்முடைய மாநிலங்களுக்கு என்ன கிடையாது, இங்க இருந்து பிரிஞ்சு போற ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பார். சோ அதனாலதான் அம்பேத்கர் வந்து இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அக்கார்டிங் டு அம்பேத்கர் பொறுத்த வரைக்கும் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அந்த பொருள் தான் வரும். ஓகே, சோ அடுத்தது இந்தியா அப்படின்றது இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன், அதாவது இந்தியாவுடைய பகுதிகள் எல்லாமே இன்டெகிரல், அது ஒட்டுமொத்தமா ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒருவேளை இந்தியாவுல பிரிக்கணும் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நிர்வாக காரணத்துக்காக மட்டும்தான் ஒரு மாநிலத்தை 2ஆ பிரிக்க முடியுமே தவிர்த்து இந்தியாவை விட்டு அது வெளியே போக முடியாது. ஓகே, அப்ப இந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 28 மாநிலங்கள்லாம் உருவாக்கி இருக்காங்க இல்லையா, முன்னாடி பாத்தீங்கன்னா 14 மாநிலங்கள் தான் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன மாநிலங்களா பிரிச்சிருப்பாங்க பெரிய பெரிய பகுதிகள்ல இருந்து. அப்ப இதெல்லாம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், நிர்வாக காரணம். சோ நிர்வாக ரீதியா இது பெருசா இருக்கு, அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்ற ரீசனுக்காக அந்த கன்வீனியன்ஸ்க்காக போய் பிரிச்சிருப்பாங்க. அப்ப ஆர்டிகல் 1 கேட்டாங்கன்னா இந்தியா அப்படின்றது பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, இந்தியா அப்படின்றது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் மாநிலங்கள் என்ன பண்ண முடியாது, விருப்பப்படும் போது பிரிந்து செல்ல இயலாது. எதை மாதிரி பிரிந்து செல்ல இயலாது அப்படின்னா அமெரிக்கா இருக்கக்கூடிய மாநிலங்கள் மாதிரி போக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது ஆர்டிகல் 2. சோ ஆர்டிகல் 2ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். அதாவது புதிய மாநிலங்களை சேர்த்தல். சோ என்ன பண்ணலாம், இதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. இது ரைட்ஸ் யாருக்கு இருக்கு, பார்லிமெண்ட் இருக்கு. சோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த இடத்துல போயிட்டு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இல்ல பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடக்கூடாது. பார்லிமெண்ட்டுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. ஓகே. சோ என்ன பண்ணும், வெளியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை உள்ள சேர்த்துக்கலாம், அதாவது அட்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ், அதாவது புதிய மாநிலங்களை உருவாக்கலாம். ஓகே. அண்ட் இந்த புதிய மாநிலங்கள் உருவாக்கும் போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து பிரிச்சு உருவாக்குறது கிடையாது, புதுசா வெளியில இருந்து உள்ள வர, அதாவது இதுக்கு முன்னாடி அது இந்தியாவிலே கிடையாது, வெளியில வேற ஒரு பகுதியா இருந்திருக்கும், அதை நம்ம உள்ள சேர்த்துப்போம். சோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிக்கிம். சோ சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா 1975ல 35வது சட்ட திருத்தத்துல இந்தியாவுக்குள்ள அசோசியேட் ஸ்டேட், அதாவது துணை மாநிலமா வந்து நமக்குள்ள சேரும். ஓகே. சோ துணை மாநிலமா வந்து சேர்ந்திருக்கும். சோ 1976ல தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுக்குள்ள 36வது சட்ட திருத்தத்துல ஒரு முழு மாநிலம், அதாவது ஃபுல் ஃபிளெஜ் ஸ்டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே. அப்போ இந்த மாதிரி ஆர்டிகல் 2க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், சிக்கிம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். சோ சிக்கிம் அப்படின்றது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அண்ட் இதே மாதிரி பஞ்சாப், அந்த பிரிவினையில பஞ்சாப் ஹரியானா கேட்பாங்க. சோ அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் சிக்கிம். இந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க 1976 அப்படின்றது. ஓகே. ஓகே. அடுத்தது ஆர்டிகல் அந்த 3 பேஸ் பண்ணி சொன்னாலே, சோ சின்ன சின்ன விஷயங்கள் நடந்திருக்கும். இங்க நான் எழுதி போட்டாலே அதுதான் கொடுத்துருக்கேன். 35 36 சட்ட திருத்தம். சோ 1974 75. சோ மாத்தி சொல்லிட்டேன் இயர். 74 75. சோ சிக்கிம்க்கு என்ன கிடைச்சிருக்கும், அசோசியேட் ஸ்டேட், அதாவது துணை மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன கொடுத்திருப்பாங்க, முழு மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க. ஓகே. சோ இது ஆர்டிகல் 2க்கான எக்ஸாம்பிள். அடுத்தது ஆர்டிகல் 3க்கான எக்ஸாம்பிள் என்னென்ன, ஆர்டிகல் 3 வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா பார்லிமெண்ட் ஒரு நியூ ஸ்டேட்டை உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பகுதிகள்ல இருந்து, இப்ப ஏதாவது ஒரு மாநிலம், இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா அப்படின்றது முன்னாடி வந்து ஒரே பகுதியா தான் இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணாங்க, ஆந்திரால இருந்து பிரிச்சு தெலுங்கானாவை உருவாக்குனாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி செப்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி ஃப்ரம் எனி ஸ்டேட், எந்த மாநிலத்திலிருந்தும் பிரிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது யுனைட்டிங் 2 or more states. இப்போ ஒரு மாநில ரெண்டா பிரிச்சு 2 மாநிலமா உருவாக்கலாம். குட்டி குட்டி இந்த மாநிலத்துல ஒரு 2 பிளேஸ், இந்த மாநிலத்துல 2 பிளேஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு ஸ்டேட்டை உருவாக்கலாம். இந்த மாதிரி உருவாக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது யுனைட்டிங் எனி டெரிட்டரி டு அ பார்ட் ஆஃப் எனி ஸ்டேட். அதாவது இப்போ ஒரு மாநிலம் இருக்கு, இப்போ ஒரு மாநிலத்துல பார்த்தோம்னா தமிழ்நாடு இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி எல்லாம் பிரிச்சாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே ஒரு 2-3 பகுதிகளை ஒன்னா சேர்த்து விடலாம். சோ அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு மாநிலத்தோட எல்லைய இல்ல மாநிலத்தோட பவுண்டரிய ஆல்டர் பண்ணலாம். சோ இந்த மாதிரி எல்லா ரைட்ஸும் யாருக்கு இருக்கு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. ஓகே. அப்போ பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்கா, சட்டமன்றத்துக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டா இருக்கு. சட்டமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா மசோதா தாக்கல் பண்றது மூலியமா, இதுக்கான மசோதா தாக்கல் பண்றது மூலியமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் அப்படின்றது பண்ணிக்கலாம். சோ ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி இந்த மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது ஆர்டிகல் 4. ஆர்டிகல் 4 அப்படின்றது ஒண்ணு இல்ல, ஆர்டிகல் 1ல இருந்தும் 3ல 1 to 3, அதாவது 1 2 3 இந்த மூணுத்திலையும் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 4 வச்சுதான். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணலாம். ஆர்டிகல் 4. ஸோ எனி சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேரளாவே எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். தன்னுடைய பேரை மாத்துறதுக்கு என்ன பண்ணுச்சு, கேரளாவை தன்னோட சட்டமன்றத்துல வந்து மசோதா முன்வைத்தது மூலியமா பேரை மாத்துறதுக்கு இது பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆர்டிகல் 4னா ஒன்றும் இல்லை, இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது ஆர்டிகல் 4 வச்சுதான் ஆர்டிகல் 1
2, 3 இதுலலாம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அப்ப இதுக்கு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆர்டிகல் 368 அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்றாங்க இல்லையா அதுக்கான முறை தான் இந்த 368 சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடியில நம்ம இத கொண்டு நம்ம பண்ண தேவையில்ல, சாதாரண சட்ட திருத்தமே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சிம்பிள் மெஜாரிட்டியே போதும், அதே மாதிரி ஆர்டினரி லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸே போதும், இந்த 368 அப்படின்றது தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 4ல சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே. இப்ப அடுத்தது இந்த யூனியன் அண்ட் டெரிட்டரி இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பிரியாம்பிள் சம்பந்தமா வந்து ஒரு கேஸ் 3 கேஸ் பார்த்திருப்போம். அந்த 3 கேஸ்ல இந்த பெருபாரி அப்படின்றது ஒன் ஆஃப் தி கேஸ். அதாவது இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா முகவுரை அப்படின்றது இந்திய அரசியலமைப்புடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்லியிருப்பாங்க 1960 பெருபாரி யூனியன் கேஸ் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேசவானந்த பாரதி கேஸ் 1973ல ஒரு பகுதி சொல்லியிருப்பாங்க. எல்ஐசி கேஸ் 1995ல பார்த்தோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த பெருபாரி கேஸ் அப்ப நான் என்னன்னு சொல்றேன்னு சொன்னேன். சோ இது ஒண்ணும் இல்ல, இந்தியா பாகிஸ்தான் சொல்லிட்டு இப்ப இந்தியான்றது இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சைட்ல நமக்கு இந்தியாவுடைய மேற்கு பக்கத்துல பாகிஸ்தான் இருக்கும், இந்தியாவுடைய கிழக்கு பக்கத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா முன்னாடி வந்து அதோட பேர் என்ன அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அதோட பேர் என்னது ஈஸ்ட் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெஸ்ட் பாகிஸ்தான் சொல்லியிருப்பாங்க. சோ நடுவில் இருக்கிறது இந்தியா. இப்ப இந்தியாவுக்கு என்ன பண்றாங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை கொடுக்குறாங்க. சோ அப்ப விடுதலை கொடுக்க சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாங்கன்னா ஜின்னா இருக்காரு இல்லையா முகமது அலி ஜின்னா, எனக்கு வந்து தனி நாடு வேணும், எனக்கு வந்து இந்தியா கூட விருப்பம் கிடையாது, எனக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கு சொல்லிட்டு தனி நாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க இந்தியாவோட கிழக்கு பக்கமும் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க, இந்தியாவுடைய மேற்கு பக்கமும் இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்காங்க. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அந்த எல்லை மார்க் பண்ண வந்தார் இல்லையா அவருடைய பேர் என்ன அப்படின்னா ராட்கிளிஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருடைய பேரு ராட்கிளிஃப் ஆணையம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்தியாவை வந்து இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை பகுதி, இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இல்லாத பகுதி, அதாவது இந்துக்கள் பெரும்பான்மை பகுதி இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டாரு. இதுதான் வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், இந்தியான்னு சொல்லிட்டு பிரிச்சு மேப் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த பெருபாரி அப்படின்ற இந்த பகுதி இருக்கு இல்லையா சோ 1952ல ஒரு பிரச்சனை வருது. இந்த பெருபாரி அப்படின்ற பகுதி வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா சோ அங்க இருக்கு. இதோட பேரு இதோட இந்த ஊரோட பேரு எந்த மேப்லயுமே இல்ல. அப்போ இந்த பகுதியை என்ன பண்றது சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வருது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா 1958ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னா நேரு நூன் அக்ரிமெண்ட் சொல்லுவாங்க. சோ நேரு அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தான் பிரதமர் இருக்காரு. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் படி என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப பெருபாரின்றது இப்படி இருக்கு சரியா, இது ஈஸ்ட் பாகிஸ்தான், இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா இப்படி வச்சுக்கலாமா. இப்ப இந்த பெருபாரிய 2 ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சிடலாம். இந்த பக்கம் வரத நீ வச்சுக்கோ, அந்த பக்கம் வரத நான் வச்சுக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒப்பந்தம் போட்டாச்சு. இப்பதான் பிரச்சனை வருது. அதாவது அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்கன்னா எங்களை கேட்காம எப்படி நீங்க வந்து உங்க இஷ்டத்துக்கு இந்த பகுதியை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இது பண்ணுவீங்க சொல்லிட்டு போடப்பட்ட வழக்கு தான் இந்த 1960ல போடப்பட்ட பெருபாரி யூனியன் கேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு என்ன பவர் இருக்கான், எந்த பகுதியை வேணாலும் குறைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கான் பரப்பளவை. ஓகே. அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆனா இதுல இந்த கேஸ் மெயினா எதுக்கு போட்டது அப்படின்னா இந்தியாவுடைய நிலப்பரப்ப வேற ஒரு பகுதிக்கு விட்டு கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கா இல்லையா அதான் கேஸ். ஓகே. வெளியில இருந்து ஒரு பகுதியை சேர்த்துக்கலாம், சிக்கிமே சேர்த்துக்கிட்டோம், அதே மாதிரி இந்தியால இருந்து ஒரு பிளேஸ கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத டவுட்டா இருக்கு. அப்ப இந்த ஆர்டிகல் 143 இது நமக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா பிரசிடென்ட்டுக்கான பவர், அதாவது குடியரசுத் தலைவர் இருக்காரு இல்லையா சோ குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி சட்ட ரீதியா அவருக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா சோ அங்க அவரோட டவுட்டை கேட்டுக்கலாம். சோ 143 விதிப்படி சோ அப்படி கேட்கிறாங்க. அப்போ இதுல சொல்றாங்க இதுல வந்து எந்த பரப்பளவை வேணா குறைக்கலாம், ஆனா வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வெளியில கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரியா. சோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சட்ட திருத்தம் மேற்கொள்றாங்க. எந்த விதிப்படி அப்படின்னா ஆர்டிகல் 368 விதிப்படி ஒரு சட்ட திருத்தம் போடுறாங்க. என்ன சட்ட திருத்தம் அப்படின்னா 9வது சட்ட திருத்தம். என்ன சட்ட திருத்தம் 9வது சட்ட திருத்தம். அந்த சட்ட திருத்தத்தின்படி அந்த பகுதி யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. யாருக்கு வழங்கப்பட்டது
பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டது. இது ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இப்போ என்ன பேர்ல அழைக்கப்படுது அப்படின்னா பங்களாதேஷ். பங்களாதேஷ்னு வழங்கப்படும். சோ அந்த பங்களாதேஷ் எப்படி வந்துச்சுன்றத கதை. இப்ப அமெண்ட்மெண்ட் பாத்துக்கோங்க. 9th அமெண்ட்மெண்ட் 1960 368 கீழே அந்த பகுதி பாகிஸ்தானுக்கு மாற்றப்பட்டது. அதாவது கிழக்கு பாகிஸ்தானுக்கு மாற்றிட்டாங்க. சரியா? சோ இப்ப அடுத்தது இந்த 100வது அமெண்ட்மெண்ட். சோ இது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த பவுண்டரி இருக்கு இல்லையா? சோ அதோடு அதுக்கான போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இந்த 100வது அமெண்ட்மெண்ட். 2015 போட்டிருப்பாங்க. சோ இதுல முதல் அட்டவணையை திருத்திருப்பாங்க. சோ திருத்தி எதன் அடிப்படையில மாத்திருப்பாங்க அப்படின்னா 1974 லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள் இந்த டிஸ்பியூட்டட் அதாவது பிரச்சனைக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டாங்க. சோ இவங்களுக்கு வர வேண்டிய பகுதி அவங்களுக்கும், அவங்களுக்கு வர வேண்டிய பகுதி இவங்களுக்கும். சோ அந்த மாதிரி மாற்றப்பட்ட பகுதிகள் தான் கொடுத்திருக்காங்க. 111 பகுதிகளை இந்தியாவும் 51 பகுதிகளை பங்களாதேஷும் கொடுத்துச்சு. சரியா? சோ இதுதான் அந்த பாயிண்ட். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 6.1 கிலோமீட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா வரையறுக்கப்படாத அந்த எல்லையை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வரையறுத்திருப்பாங்க. சோ இதனால யாருக்காச்சும் பிரச்சனை வந்ததா அப்படின்னு கேட்டா எஸ், பிரச்சனை வந்தது. என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னா அசாம், வெஸ்ட் பெங்கால், மேகாலயா, திரிபுரா இந்த 4 மாநிலங்கள் இதனால அஃபெக்ட் ஆச்சு. சோ இப்ப இதெல்லாம் பண்ணும்போது எங்க சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னா 1வது அட்டவணை அதாவது ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இருக்கு இல்லையா? சோ அங்கதான் வந்து மாற்றம் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ இப்ப பார்த்தது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 1 to 4 பார்த்தோம். இந்த 1 to 4 பேஸ் பண்ணி பெருபாரி யூனியன் கேஸ்ல என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறமா என்னென்ன அமெண்ட்மெண்ட் போட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஓகே. சோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா இந்த மாநிலங்கள் சொல்றோம் இல்லையா? அந்த கான்செப்ட் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் பார்க்க போறோம். ஓகே. சோ இந்த மாநிலங்கள் அப்படின்ற அந்த கான்செப்ட் நமக்கு எப்போ வந்திருக்கோம் அப்படின்னா 1948 ஒரு இது போடுறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி மாநிலங்கள்லாம் இல்லையான்னு கேட்டா இருந்துச்சு, இல்லாமலாம் இல்ல. எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி, பார்ட் டி. இந்த பார்ட் டி அப்படின்றது என்ன அப்படின்னா யூனியன் டெரிட்டரிஸ். சோ இப்போ நமக்கு இருக்கு இல்லையா யூனியன் பிரதேசங்கள், அந்தமான் நிக்கோபார் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் இதுலதான் இருந்திருக்கும், பார்ட் டில தான் இருந்திருக்கும். சோ என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா 1948 இந்த ஏபிசிடா ஒண்ணும் கிடையாது. இந்த ஏன்றது கவர்னர். அப்பெல்லாம் நமக்கு கவர்னர் ஜெனரல் இருப்பாங்க இல்லையா? சோ கவர்னருடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் பார்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ட் பி அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றம் இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல இருக்கு இல்லையா? சோ அது பார்ட் பி. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மதராஸ் மாகாணத்துல என்ன இருந்துச்சு? சட்டமன்றம் இருந்துச்சு. 1920 வந்து தேர்தல் வச்சாங்க இல்லையா? சோ நீதி கட்சி இருந்திருக்கும். அடுத்தது பார்ட் சி பார்த்தோம் அப்படின்னா தலைமை ஆணையர் அதாவது சீஃப் கமிஷனர் இருக்காரு இல்லையா? சோ அவருக்கு பகுதிகளும் இன்னும் சில மாகாணங்களும் சேர்த்து பார்ட் சில இருந்திருக்கும். பார்ட் டில வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கும். சோ இப்படிதான் மாநிலங்கள் இருந்துச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வெளியே வருது. சோ அப்ப 1948 எஸ்கே தார் அவருடைய தலைமையில என்ன பண்றாங்கன்னா ஒரு மொழிவாரி குழு அப்படின்றத அமைக்கிறாங்க. இப்ப 1948 ஜூன் வாக்குல அமைச்சிருப்பாங்க. ஜூன் இவங்க ரிசல்ட் எப்ப அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க அப்படின்னா 1948 டிசம்பர் அதே வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணி இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மொழிவாரியா வந்து எப்படி மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இல்ல மொழிவாரியா வந்து பிரிக்க கூடாது, அதுக்கு பதில் நிர்வாக ரீதியா மட்டும்தான் மாநிலங்களை பிரிக்க முடியும் இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ இந்த ஒரு ரீசன் இருந்திருக்கும். சோ இதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த மொழிவாரி மாநிலங்களா 1948 ஜூன்ல எஸ்ஆர் தலைமையில போடுறாங்க. அவர் டிசம்பர்ல சமர்ப்பித்தாரு. சோ அதுல மொழிவாரியா வேண்டாம் நிர்வாக சொல்லியிருக்காரு. சோ இதனால நிறைய மக்கள் வந்து அதிருப்தி, அதாவது அது எங்களுக்கு செட் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பர்டிகுலரா இந்த மொழிவாரி மாநிலங்களா கேட்டிருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு செட் ஆகல. அப்ப இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரச்சனை போகுது. அப்ப என்ன பண்றாங்க, சரி இன்னொரு கமிஷனை போடுறாங்க. எதனால அப்படின்னா தார் கமிஷன்ல கொடுத்த ரிப்போர்ட் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல, அதனால வந்து வேற ஒரு கமிஷன் போடலாம்னு சொல்லிட்டு அதே டிசம்பர் 1948 டிசம்பர்ல ஜேவிபி கமிட்டி, ஜேவிபி அப்படின்னா ஜே ஃபார் ஜவஹர்லால் நேரு, வி ஃபார் வல்லபாய் பட்டேல், பி ஃபார் பட்டாபி சித்தராமையா அவருடைய தலைமையில மொத்தம் 3 பேர் சேர்ந்து போடுறாங்க.
இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா மொழிவாரி மாநிலம் வேண்டாம் அப்படின்றது இவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அப்ப இவங்களுடைய குழுமே என்ன பண்ணுது, மொழிவாரி மாநிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப இந்த மொழிவாரி மாநில பிரச்சனையை வந்து ரொம்ப சீரியஸ் லெவல்ல எடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1950 வாக்குல ஆந்திரா, அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தனியா பிரிச்சு ஆந்திர மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்க சொல்லி கேட்டிருப்பாரு. சோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா 56 நாள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்டுறாரு. சோ இதனால பிரச்சனை, இந்த கடையடைப்பு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. சோ இதனால வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்கன்னா 1953ல ஆந்திராவை தனி மாநிலமா பிரிச்சிடுறாங்க. அதாவது மெட்ராஸ் மாகாணம் இருக்கு இல்லையா, மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது கேரளாவுடைய மலபார் பகுதி, ஆந்திரா பகுதி அண்ட் ஒடிசா பகுதி அண்ட் தமிழ்நாடு பகுதி இதெல்லாம் ஒன்னா சேர்த்ததுதான் மதராஸ் மாகாணமா இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தெலுங்கு பேசக்கூடிய மாநிலமா ஆந்திராவை 1953ல பிரிச்சுட்டாங்க. சோ இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, மொழிவாரி மாநிலமாக உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா 1953ல உருவாக்கப்பட்ட ஆந்திர மாநிலம். ஓகே. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு மொழி சார்ந்த ஒரு மாநிலம் உருவாக்கியாச்சு. உடனே என்ன பண்ணுவாங்க, மத்த மொழி பேசக்கூடிய மக்கள்லாம் எங்களுக்கும் அந்த மாதிரி உருவாக்குங்க, எங்க மொழி பேசக்கூடிய மாநிலங்களை உருவாக்குங்க சொல்லிட்டு இது மாதிரி நான் ஒவ்வொருத்தரா கோரிக்கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குழு போடுறாங்க. சோ என்ன குழு அப்படின்னா ஃபசல் அலி குழு. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த குழுவை எப்படி கேட்கலாம் அப்படின்னா மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம் அப்படி இல்லாட்டி ஃபசல் அலி ஆணையம் அப்படின்னு கேட்கலாம். சோ கொஸ்டின்ல ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க மாநிலங்கள் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படி கேட்டாங்கன்னா 1953. ஓகே. சோ டிசம்பர்ல இந்த ஆணையத்தை அமைச்சாச்சு. சோ இது எதுக்காக உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா ஆந்திராவை உருவாக்குனாங்க இல்லையா, சோ அந்த ரீசனை வச்சுதான். இன்னொன்னு மற்ற பகுதிகளும் டிமாண்ட் பண்றாங்க. சோ அப்போ ஃபசல் அலி அப்படின்றவர் வந்து ஹெட்டா போட்டு இன்னும் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க, KM பணிக்கர், HN புன்ஷு. சோ இதுல இந்த 2 பேர் படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா 3 மெம்பர்ஸ் ஆட்மனட் கொஸ்டின் கேட்பாங்க, பொருந்தாததை தேர்ந்தெடு, இல்ல மொழிவாரி மாநில குழுவுடைய தொடர்பு அல்லாத நபர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஓகே. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மொழிவாரி மாநில கோரிக்கையை ஏத்துக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒன் லாங்குவேஜ் ஒன் ஸ்டேட், அதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி அப்படின்ற அந்த கான்செப்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வெறும் தமிழ் மட்டும் தான் பேசுறாங்களா கேட்டா கிடையாது, மற்ற மொழி பேசக்கூடிய மக்கள்களும் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ பேஸ் பண்ணி சரி ஓகே எல்லாம் ஃபைனலா பண்ணியாச்சு. இப்ப மொத்தம் 3 குழு போட்டிருக்காங்க. தார் குழு நிராகரிச்சுட்டாங்க, ஜேவிபி குழு நிராகரிச்சுட்டாங்க, ஃபசல் அலி குழுல மட்டும் தான் இப்ப ஓகே பண்ணியாச்சு. சோ அப்ப இந்த குழு ஓகே பண்ணதை நம்ம ஆக்டா மாத்தணும் இல்லையா, சோ அப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் எல்லாம் போட ஆரம்பிப்பாங்க. சோ அப்படி அமெண்ட்மெண்ட் போடும் போதுதான் மாநிலங்கள் உருவாக்கம் அப்படின்றது வந்து. ஓகே. சோ என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 4 அடுக்கு பகுதியெல்லாம் சில ABCDன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி 16 மாநிலங்கள் 3 மத்திய பகுதிகள் நிர்வகிக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சின்ன சின்ன மாற்றங்களுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இதை அக்செப்ட் பண்ணிருக்கும். அப்ப இவங்க ரெக்கமெண்ட் பண்ணது இதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ 4-fold கிளாசிபிகேஷன் அபாலிஷ் பண்ணணும், 16 மாநிலங்கள் 3 மத்திய பகுதிகள் நிர்வாக பகுதிகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு அவுட்கமா ஒரு சட்ட திருத்தம் வருது. சோ அதுதான் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956. மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் இயர்னா இந்த இயர் கேட்பாங்க. ஏன் இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த இயர்ல ஒரு சட்ட திருத்தம் வந்திருக்கும், 7வது சட்ட திருத்தம். அந்த 7வது சட்ட திருத்தத்தை நிறைய சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு மாநிலத்தை உருவாக்குறது மூலியமா நிறைய இப்போ நிர்வாக ரீதியா நிறைய மாற்றங்கள் வரும் இல்லையா, சோ அதுல சோ அது நவம்பர் 1, 1956ல எஃபெக்டுக்கு வருது. ஓகே. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டத்தின்படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களா உருவாக்குறாங்க. நம்ம அதுல ரெக்கமெண்ட் பண்ணது என்னது 16+3 16+3 இல்லையா, சோ இவங்க போட்டிருக்கிறது 14+6. ஓகே. சோ அதுக்கப்புறமா அது சட்ட திருத்தம் போடுறாங்க, 7வது சட்ட திருத்தம். எதுக்கு அப்படின்னா இந்த மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம் இருக்கு இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக. இதுல என்னென்னலாம் பண்ணா 7வது அட்டவணையையும் 2வது அட்டவணையையும் திருத்தம் பண்றாங்க. என்ன பண்றாங்க,
7வது அட்டவணையும் 2வது அட்டவணையும் திருத்த பண்றாங்க. அண்ட் அடுத்தது அந்த ஏபிசி இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசங்களை உருவாக்கிட்டாங்க. அண்ட் அடுத்தது இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஜுடிஷியரி படிக்கும் போது இந்த பாயிண்ட் படிப்போம், இந்த இயர் படிப்போம், இதே அமெண்ட்மெண்ட் படிப்போம். என்னன்னா இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு உயர் நீதிமன்றம் கம்பல்சரி இருக்கணும். இப்போ ஒரு மாநிலம் உருவாக்கியாச்சு, உடனே உயர் நீதிமன்றத்துல உருவாக்க முடியாது, ரைட்டா? அப்ப என்ன பண்றாங்கன்னா 2-3 மாநிலங்களுக்கு சேர்த்து ஒரே யூனியன் அதாவது ஒரே உயர் நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ 2-3 மாநிலங்களுக்கு ஒரே உயர் நீதிமன்றம் கான்செப்ட் வந்திருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது இதே மாதிரி கவர்னர். சோ சேம் பர்சன் கேன் பி கவர்னர் ஆஃப் 2 or more ஸ்டேட்ஸ். அதாவது ஒரே கவர்னர் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநரா இருக்கலாம். இப்ப கூட பாத்தீங்க அப்படின்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க எல்லாம் ஆளுநரா இருந்திருப்பாங்க இல்லையா? இங்க தெலுங்கானாவோட கவர்னரா இருந்திருப்பாங்க, இங்கேயும் கவர்னரா இருந்திருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி 2 பேரும் ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னரா இருக்கும்போது இவங்களுக்கு யாரு சம்பளம் கொடுப்பா அப்படின்னா வரக்கூடிய சம்பளத்தை 2 ஸ்டேட்டும் ஷேர் பண்ணிக்கும். சோ இவங்க பாதி அவங்க பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிப்பாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி அப்புறம் அடிஷனல் ஜட்ஜஸ், ஆக்டிங் ஜட்ஜஸ் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ இதுதான் அந்த 7வது சட்ட திருத்தத்தில் நடந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே ஓகே. சோ அப்ப 1956க்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் தான் இது எல்லாமே. 1956க்கு அப்புறமா உருவாக்கப்பட்ட மாநிலங்கள். சோ பாம்பே பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து தாத்ரா நாகர் ஹவேலி வந்து 19ஆம் சட்ட திருத்தத்தின் மூலியமா ஆட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் கோவா, டாமன் டையூ இதே மாதிரி 12வது. புதுச்சேரி வந்து 14வது. புதுச்சேரி ஆக்சுவலி யார்கிட்ட இருந்திருக்கும் அப்படின்னா பிரெஞ்சு டெரிட்டரி இருந்திருக்கும். அதே மாதிரி கோவா வந்து பார்த்தோம் அப்படின்னா போர்ச்சுகீஸ்ட இருந்திருக்கும். 1962ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ்ட இருந்து அந்த பகுதியை நம்ம வந்து வாங்குவோம். சோ அப்ப 1962ல வாங்கினது 1987ல மாநில அந்தஸ்து கொடுத்திருப்பாங்க கோவாக்கு மட்டும். 1987ல கோவாக்கு மட்டும் மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கும். ஓகே. அடுத்தது 1963ல நாகாலாந்து, அசாம்ல இருந்து நாகாலாந்து வந்து 16வது மாநிலமா வந்திருக்கும். எத்தனாவது ஸ்டேட் அப்படின்னா 16th ஸ்டேட். ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ் ஃப்ரம் பஞ்சாப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ரொம்ப அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா இந்த இயர் தான் 66 பஞ்சாப் ஹரியானா அப்படின்றது. ஓகே. சோ பஞ்சாப் மாநிலத்துல இருந்து பிரிச்சு எடுத்திருக்காங்க. எத்தனாவது மாநிலம் அப்படின்னா 17th ஸ்டேட், 17வது. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூனியன் பிரதேசத்துல இருந்திருக்கும் இந்த மணிப்பூர் இதெல்லாம். இது என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மாநில அந்தஸ்துக்கு மாத்திருப்பாங்க. ஸோ யூடியா இருந்து ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகும் 1972ல. ஓகே. அண்ட் அதுக்கு அடுத்தது சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா முன்னாடி 1974 துணை மாநில அந்தஸ்தா இருந்திருக்கும். 1975ல தான் இந்தியாவுடைய பகுதி கூட சேர்ந்து ஸ்டேட் அந்தஸ்து கிடைச்சிருக்கும், மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கும். ஓகே. சோ 1987 சொன்னலையா யூடிஸா இருந்து ஸ்டேட்டா கன்வெர்ட் ஆகுறது கோவா, அருணாச்சல பிரதேஷ் அண்ட் மிசோரம். அடுத்தது 2000ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட் இந்த பகுதிகள்லாம் வந்திருக்கும். அண்ட் அடுத்தது 2014ல தெலுங்கானா, அதாவது ஆந்திரால இருந்து தெலுங்கானாவை பிரிப்பாங்க. அடுத்தது 2019ல ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். சோ 2019ல அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்குல்லையே ஆர்டிகல் 370A ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. அது என்னன்னு சொல்றேன். இந்த சிறப்பு அந்தஸ்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணுவாங்க. 2019 ஆகஸ்ட் 5 இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 5 2019 ஆகஸ்ட் 5 விதி 370A நீக்கியிருப்பாங்க. சோ சிறப்பு அந்தஸ்துனா ஒண்ணும் இல்ல, அங்க வந்து முன்னாடி வந்து அந்த மாநிலங்கள்லாம் பிரிக்கிறாங்கல்ல, உனக்கு விருப்பம்னா நீ இந்தியா கூட போ, உனக்கு விருப்பம்னா நீ பாகிஸ்தான் கூட போ சொல்லிட்டு விருப்பம் தெரிவிக்க சொல்றாங்க. அப்ப ஜம்மு காஷ்மீர் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு இந்தியா கூடயும் போக விருப்பம் இல்ல, பாகிஸ்தான் கூட போகவும் விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. அப்ப பாகிஸ்தான் இதை தெரிஞ்சுக்கிட்டது என்ன பண்ணுது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் எப்படியாச்சும் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. இப்ப வரைக்குமே அப்படிதான் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய பகுதிகளை அவங்க சொந்தம் கொண்டாடவும் ஆரம்பிச்சிட்டாங்க, இது எங்க பகுதிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த ராஜா ஹரிசிங், அதாவது ஜம்மு காஷ்மீர் கூடிய ஒரு அரசர், அவர் வந்து ஒரு ஹிந்து அரசர். ஜம்மு காஷ்மீர்ல முக்காவாசி யார் இருப்பாங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க.
அப்ப பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் தான், ஏன் கூட தான் சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இல்ல இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் போக மாட்டாங்க, தனியா தான் இருக்காங்க. அப்போ ரொம்ப பிரச்சனை பெருசாகிறதுனால அவங்க ஆர்மி எல்லாம் அங்க கூச்சி வைக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா, ராஜா ஹரிசிங் சரி நம்ம இந்தியா கூடயே போய் சேர்ந்துக்கலாமே சொல்லிட்டு இந்தியா கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. அந்த ஒப்பந்தம் போட்டு சேரும்போது அவர் ஒரு கண்டிஷன் வச்சிருப்பாரு. என்னன்னா, இந்தியால இருக்கக்கூடிய மற்ற பகுதி, அதாவது மற்ற ஆட்கள்ல வந்து ஜம்மு காஷ்மீர்ல வந்து என்ன பண்ண முடியாது, இடம் வாங்க முடியாது. சோ அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாரு. சோ அந்த சிறப்பு அந்தஸ்து இருக்கு இல்லையா, அந்த சிறப்பு அந்தஸ்தை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இதுல கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க. ஆர்டிகல் 370 சாரி 370 370 170. ஓகே. சோ அதே மாதிரி ஜம்மு காஷ்மீருக்குன்னு சொல்லிட்டு தனியா கொடி இருந்திருக்கும், அவங்களுக்கு சொல்லிட்டு தனி அரசியலமைப்பு இருந்திருக்கும், தனியா வந்து நிர்வாகம் இருந்திருக்கும். இதெல்லாமே வந்து கேன்சல் பண்ணி விட்டுருப்பாங்க. ஓகே. சோ அதுதான் வந்து அந்த 370 வந்து கொடுத்திருப்பாங்க. சோ வேற ஒண்ணு இல்லை. ஓகே. ஓகே. அடுத்தது இந்த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. சோ மொத்தம் 3 பகுதிகள் மட்டும் இந்தியா கூட சேராம கொஞ்சம் இதுவா இருந்திருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா ஹைதராபாத். இப்போ ஹைதராபாத் பார்த்தோம் அப்படின்னா படையெடுப்பு படையெடுப்பு மூலியமா வந்து சேர்ந்திருப்பாங்க இந்தியா கூட. ஹைதராபாத் நிசாம் வந்திருப்பாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஜுனாகத் பார்த்தோம் அப்படின்னா ஓட்டிங். ஸோ இந்த படையெடுப்புக்கு பேரு என்ன அப்படின்னா போலோ ஆக்ஷன், போலீஸ் நடவடிக்கை போலோ. ஓகே. அடுத்தது ஜம்மு காஷ்மீர் வந்து அக்ரிமெண்ட் மூலியமா வந்திருப்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ 3 பகுதிகள் மட்டும் சேராம இருந்திருக்கும். சோ மொத்தம் 552 பகுதிகள் இருந்திருக்கும். அது 549 மட்டும் வந்து சேர்ந்துரும். மிச்சம் இருக்கக்கூடிய 3 மட்டும் லேட்டா தான் வந்து சேரும். சோ அதுதான். ஓகே. ஓகே. சோ அடுத்தது இந்தியால வெறும் மாநிலங்கள் மட்டும் உருவாக்குனது மட்டும் இல்லாம மாநிலங்களுடைய பெயர்கள்ல மாற்றம் பண்ணிருப்பாங்க. சோ அது நோட் பண்ணிக்கோங்க. சோ 1950 1950 யுனைடெட் ப்ராவின்சஸ், ஐக்கிய மாகாணங்கள் அப்படின்னு இருக்கும். ஐக்கிய மாகாணங்கள். சோ இதுதான் என்னவா மாத்திருப்பாங்க அப்படின்னா யூபி, உத்தரப்பிரதேசமா மாத்திருப்பாங்க. அடுத்தது 1969 மெட்ராஸ் அப்படின்னு இருந்திருக்கும். சோ இதுதான் நம்ம என்னவா மாத்திருப்போம் அப்படின்னா தமிழ்நாடா மாத்திருப்போம். அடுத்தது 1973 மைசூரை கர்நாடகாவா மாத்திருப்பாங்க பேரு. முன்னாடி மைசூரா இருந்திருக்கும், அப்புறமா கர்நாடகாவா இருந்திருக்கும். இதே சேம் இயர் 1973 இன்னொரு சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது லட்சத்தீவு இருக்கு இல்லையா, லட்சத்தீப் மினிகாய் தீவ், அடுத்தது அம்னி தீவ். இந்த 3 தீவுகளையும் சேர்த்து லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேர் கொடுப்பாங்க. 1900 ஜியோகிராஃபி புக்லயுமே ஒன் ஆஃப் தி இருக்கும் இந்த லட்சத்தீப் யூனியன் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் படிக்கும்போது. அடுத்தது 1992 டெல்லி யூனியன் டெரிட்டரி என்னவா மாந்திருக்கும் அப்படின்னா டெல்லி நேஷனல் கேபிட்டல். சோ அந்த மாதிரி தேசிய தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை பேர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்தது 1995 பாம்பே அப்படின்றத இட் இஸ் ரீநேம்டு டு மும்பையின் பெயர் மாற்றம் பண்ணிருப்பாங்க. அண்ட் 1996 மெட்ராஸ் அப்படின்ற சென்னை பகுதி இருக்கு இல்லையா, சோ அத சென்னையா மாற்றிருப்பாங்க. சென்னை. ஓகே. சோ இது மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு, இது மதராஸ் அப்படின்ற பகுதியை சென்னைன்னு மாத்திருப்பாங்க. அண்ட் அடுத்தது 2000 கல்கட்டா அப்படின்றத எடுத்துட்டு
கொல்கட்டா அப்படின்னு மாத்திருப்பாங்க. இந்த அடுத்தது 2006ல உத்தராஞ்சல் அப்படின்ற இந்த பகுதியை உத்தரகாண்ட் அப்படின்னு மாத்திருப்பாங்க. அண்ட் அடுத்தது அதே 2006ல இன்னொரு ரீநேம் பண்ணிருப்பாங்க. என்னன்னா பெங்களூர் இருந்துச்சு இல்லையா, இத பெங்களூரு அப்படின்னு மாத்திருப்பாங்க. பெங்களூரு. அண்ட் லாஸ்ட் ஒன் 2007ல பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிய புதுச்சேரி அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஸோ இவ்வளவுதான். ஸோ இன்னும் கேரளாவோட பேர் அபிஷியலா சேஞ்ச் பண்ணல. ஸோ அதனால நம்ம படிக்கல. ஆனா அது போயிட்டு இருக்கு. மேபி பண்ணாங்க அப்படின்னா அது வரும். தீர்மானம் நிறைவேற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்டோட அப்ரூவல் இருந்துச்சுன்னா வந்துடும். ஓகே. ஸோ 1950ல ஸ்டார்ட் பண்ணி 2007 வரைக்கும் ரீநேமிங் அப்படின்றது நடந்திருக்கு. ஓகே. ஓகே. ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. நோட் பண்றீங்களாமா? எழுதிட்டு இருக்கீங்களா? எஸ் மேம். ஓகே. நோட் பண்ணியாச்சு மேம். இன்னொருத்தவங்க எழுதிட்டு இருக்காங்க. அவங்க முடிச்சுங்க. நோட் பண்ணிட்டேங்க. பண்ணிட்டீங்களா? ஓகே. ஓகே. ஸோ இதுதான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஓகே. ஸோ வெரி வெரி ஈஸி டாபிக் தான் பாலிட்டியில. குடியுரிமை அப்படின்றத பார்க்க போறோம். இந்த குடியுரிமை ரிலேட்டடா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு. இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா ரீசெண்டா வந்து இந்த குடியுரிமை சட்டத்துல வந்து திருத்தம் பண்ணாங்க. அந்த திருத்தத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா மைனாரிட்டி சிறுபான்மையினர் அப்படின்ற கேட்டகரியில வந்து, அதாவது வெளிப்பகுதிகள்ல அந்த பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த பகுதிகள்ல இருந்து வராங்கல்ல, இங்க இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வந்து குடியுரிமை கிடையாது. அதை தாண்டி மற்ற மதத்தினருக்கு எல்லாம் குடியுரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ எதனால அப்ப நாங்க வந்து டெரரிஸ்டா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. சோ அததான் பார்க்க போறோம். குடியுரிமைனா என்ன, எப்படி நமக்கு அரசியலமைப்புல இருந்துச்சு, அதை நமக்கு எப்படி கொடுக்குறாங்க, எப்படி அது எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். அப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி குடியுரிமை இருக்கும். சோ அததான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதுக்கு விதிகள் இருக்கு. ஆனா அந்த விதிகள் நம்ம இப்போ அட் பிரசன்ட் ஃபாலோ பண்றது கிடையாது. அது இன்ஆக்டிவா இருக்கு, அதாவது ஆக்டிவா கிடையாது. அப்ப நம்ம எதை பேஸ் பண்ணி நமக்கு குடியுரிமை கொடுத்துட்டு இருக்காங்க, 1955ல குடியுரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. சோ அதை பேஸ் பண்ணிதான் ஒவ்வொரு முறையும் திருத்தம் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்ப ஆர்டிகல் 1 to 4 கம்பல்சரி படிக்கணும். 5 to 11 இருக்கு இல்லையா, சோ அது நமக்கு ஆக்டிவா கிடையாது. அதனால அது ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே. சோ குடியுரிமையை பத்தி பார்க்க போறோம். குடியுரிமை அப்படின்றது நமக்கு அரசியலமைப்புல கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியானது. சோ இப்ப நம்ம இந்தியா அமெரிக்கா தானே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை இருக்கு, சென்ட்ரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடியுரிமை இருக்கு. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. ஸ்டேட், சென்ட்ரல் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே குடியுரிமை தான் இருக்கு. ஓகே. சோ ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட்டுக்கும் குடியுரிமை கிடையாது. ஓகே. ஓகே. சோ இந்தியாவில குடியுரிமை அப்படின்றது எப்ப இருந்து நமக்கு இருவாயிருக்கும் அப்படின்னா ஜனவரி 26, 1950. ஜனவரி 26, 1950. எதனால பர்டிகுலரா இந்த டேட்டை பிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த டேட்ல தான் நமக்கு அரசியலமைப்பு என்ன வந்திருக்கும் அப்படின்னா என்போர்ஸ்மெண்ட், அதாவது நடைமுறைக்கு வந்த நாள் இருக்கு இல்லையா, இந்த நடைமுறைக்கு வந்த நாள்ல இந்தியாவில பிறந்தவரா இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி இந்தியாவில அவங்களோட பெற்றோர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இந்தியாவில சேர்ந்தவங்களா இருந்திருக்கணும். ஓகே. அப்படி இல்லாட்டி இந்த என்போர்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 5 வருஷம் இந்தியாவில வந்து வாழ்ந்திருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில இருந்தாங்க அப்படின்னா அவங்க
இந்தியாவுடைய குடிமகனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 26, 1950 அறிவிக்கிறாங்க. ஓகே. சோ இப்ப அறிவிச்சாச்சு. அறிவிச்சு நமக்கு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம் அப்படின்னா, பகுதி 1ல என்ன பார்த்தோம்? யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. பகுதி 2ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த குடியுரிமையை பத்தி இருக்கும். விதி 5ல இருந்து 11 வரைக்கும் இருந்திருக்கும். சோ நமக்கு எப்ப வந்திருக்கும் அப்படின்னா 1949லயே வந்திருக்கும் போர்ஸ்க்கு. ஆனா 49ல இருந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஏன்னா 49 நமக்கு விதியில நம்ம வந்துரும். ஏன்னா 49 நவம்பர் 26 பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு வந்து ஏற்றுக்கொண்டுருவாங்க. சோ அதுல இருந்து இருக்கும். இதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த குடியுரிமை என்ன பர்பஸ்க்கு எது அப்படின்னா, ஒரு குடிமகனுக்கு தான் என்ன இருக்கு, ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்றதுக்கு, ரைட்டா? அப்போ தேர்தல் நடத்துறது ரொம்ப முக்கியம். வரையறுக்கப்பட்டவை இதுக்குன்னு சொல்லிட்டு லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே. சோ அதுல இவங்க ஸ்டார்டிங்ல இது பண்ணும்போது ஒரே ஒரு டேட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஜனவரி 26, 1950க்கு முன் 50ல அம்மா நீ இந்தியால இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப யாருமே இல்ல, நான் வந்து ஜனவரி 27ல தான் பிறந்திருக்கேன் 1950ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்ல நான் 5 வருஷம் இந்தியாவில இல்ல, ஆனா எனக்கு இந்தியாவில தான் நான் இப்ப இந்தியாவில தான் இருக்கேன் அப்படின்னா, இப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் குடியுரிமை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதுதான் ஒரு பிரச்சனை வருது. சோ அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாராளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுது. அப்ப இதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. யூனியன் டெரிட்டரிக்கு ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. சோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்கதான் கொஸ்டின், இந்த இன்டைரக்ட் கொஸ்டின் எல்லாம் வருதுல, மறைமுகமா சுத்தி வளைச்சு எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, பெருசு பெருசு ஸ்டேட்மெண்ட் எல்லாம். அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க. பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்கா, இல்ல பிரசிடென்ட்க்கு ரைட்ஸ் இருக்கா, இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரைட்ஸ் இருக்கா, இல்ல பிரைம் மினிஸ்டர் ரைட்ஸ் இருக்கா, அந்த மாதிரி கேட்பாங்க. சோ பாராளுமன்றத்துக்கு தான் உரிமை இருக்கு. சோ அதை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னா, பாராளுமன்றம் ஒரு சட்டம் போடுது. என்ன சட்டம்? குடியுரிமை சட்டம் 1955. ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சட்டம் பார்த்தோமா, மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1953. ஏன்னா நமக்கு ஆக்ட் எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங்ல கம்பல்சரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒரு கொஸ்டின் கம்பல்சரி பாலிட்டியில இருந்து ஆக்ட் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்துடும். ஆனா எந்த ஆக்ட்னு சொல்ல முடியாது, எது வேணா கேட்கலாம். நிறைய இருக்கு நமக்கு. இதுக்கப்புறம் போக போக நிறைய ஆக்ட்லாம் வரும். நான் ஒன்னா சொல்லும் போது நோட் பண்ணிக்கோங்க, சரியா? சோ இந்த மாதிரி கேட்பாங்க கொஸ்டின்லாம். சோ இப்போ இதுல 2 வகையா பிரிக்கலாம் குடியுரிமை. ஒண்ணு என்ன அப்படின்னா சிட்டிசன்ஸ், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஏலியன். சிட்டிசன்ஸ்னா நம்ம, ஏலியன்ஸ்னா யார் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏலியன்ஸ். அப்ப எல்லாருமே ஏலியன்ஸா கேட்டா 2 டைப் ஆஃப் ஏலியன்ஸ் இருக்காங்க. ஒண்ணு ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் இருக்காங்க, இன்னொன்னு எனிமி ஏலியன்ஸ் இருக்காங்க. ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அப்படின்னா இந்தியா கூடிய நட்புல இருக்காங்க இல்லையா, அந்த நாடுகள் எல்லாமே ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ். இந்தியா கூட நட்புல இல்லாம இந்தியா கூட அப்பப்போ வார் தொடங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாகிஸ்தான்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா எனிமி ஏலியன்ஸ் தான். சோ அந்த மாதிரி இந்தியா கூட போர் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லி எனிமி ஏலியன்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. அப்போ சம்டைம்ஸ் இந்தியாவுடைய இந்தியாவுடைய குடிமகனுக்கும் மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் சேர்த்து குடியுரிமை எல்லாம் வழங்கும். ரைட்ஸ் எல்லாம் இருக்கும், சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஓகே. ஏலியன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, அவங்க வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அவ்வளவுதான். சோ அவங்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னா சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் ரைட்ஸ்னா ஓட்டு போடுறது இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சோ அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே. சோ அப்ப ஏலியன்ஸ் ரெண்டா பிரிச்சுக்கலாம், ஃப்ரெண்ட்லி ஏலியன்ஸ் அண்ட் எனிமி ஏலியன்ஸ். ஓகே. சோ இப்போ ஒவ்வொரு ஆர்டிகளா பார்க்கலாம். சோ குடியுரிமைன்னு என்னன்னு பார்த்துட்டு இல்லையா, இந்தியாவில கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்தியாவை சேர்ந்தவங்க சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதா இந்த குடியுரிமை. இது ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் கொடுத்திருப்பாங்க. ஆர்டிகல் 5ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பர்சன் டொமைசைல்ட் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் வசிக்கக்கூடிய நபர்கள் உறைவிடம் மூலியமா குடியுரிமை பெறுதல். இது இன்னொரு வகையில சொல்லலாம் அப்படின்னா உறைவிடம் மூலியமா. சோ அது எப்பப்பெல்லாம் கொடுக்கலாம்? பர்சன் பார்ன் இன் இந்தியா, இந்தியால பிறந்திருக்கலாம், இல்ல அவங்க அம்மா அப்பா பெற்றோர் யாராச்சும் பிறந்திருக்கலாம், இல்ல 5 வருஷம் இருந்திருக்கலாம். சோ இந்த மாதிரி இருந்திருக்கலாம். சோ இப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்தியாவுல ஆர்டிகல் 5 படி குடியுரிமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ இது ரிலேட்டடா ஒரு கேஸ் இருக்கும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வர்சஸ் ராம் நரைன் அப்படின்ற ஒரு கேஸ். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இங்க ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இந்த ரெசிடென்ட் அப்படின்றது என்ன கான்ஸ்டிடியூஷன்ல டிஃபைன் பண்ண, டொமைசைல் அப்படின்றத டிஃபைன் பண்ணல. அப்படின்னா என்ன, இது பெர்மனன்ட் ஹோமா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும். சோ அதோட கேஸ் தான் இந்த கேஸ். ஓகே.
ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 5, ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 5னா இந்தியாவில பிறந்தவங்களுக்கு குடியுரிமை வழங்குறது, அவ்வளவுதான். ஆர்டிகல் 6 அப்படின்றது என்ன அப்படின்னா மைக்ரேஷன் ஃப்ரம் பாகிஸ்தான், அதாவது பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவருடைய குடியுரிமை. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நமக்கு சுதந்திரம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சாச்சு. 1900 ஜூலைல அறிவிச்சிருவாங்க. ஆகஸ்ட் 15ல குடியுரிமை கொடுத்துடுறாங்க. இப்ப குடியுரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு நபர் இந்தியா பாகிஸ்தான்ல தான் இருந்திருக்காரு. இப்ப இந்தியாவை பிரிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு இங்க வந்துடுறாங்க. சோ அந்த மாதிரி வந்த சமயத்துல அவங்களுக்கு எப்படி குடியுரிமையை கொடுப்பாங்க அப்படின்னா, அவங்க இந்தியாவை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? இந்தியாவை பிரிக்கிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கணும். அன்டிவைடட் இந்தியா என்ன பண்ணிருக்கணும்? அன்டிவைடட் இந்தியா. ஒண்ணு அந்த பர்சனோ, இல்ல அவங்க பேரண்டோ, இல்ல அவங்க தாத்தா பாட்டி யாரோ பிரிக்கப்படாத இந்தியாவை சேர்ந்த நபரா இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பாகிஸ்தான்ல இருந்து வந்தாலும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்தியாவுடைய குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆனா ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் அப்படின்னா ஜூலை 19, 1948. ஜூலை 19, 1948. ஸோ இந்த டேட்ல வந்திருக்கும். ஸோ வந்தது மட்டும் இல்லாம அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் இந்தியாவில இருந்திருக்கணும் வீடுல. ஓகே, அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும்? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத பண்ண முடியும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது மூலயமா அவங்க என்ன பண்ணிக்கலாம்? ஸோ குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு இதுவா இருந்திருக்கும். அண்ட் அடுத்து இதுதான் பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கான குடியுரிமை. ஓகே, அண்ட் அடுத்தது ஆர்டிகல் 7. ஆர்டிகல் 7 படி என்ன பண்ணா, இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போறாங்க இல்லையா? சோ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் அண்ட் ரிட்டர்ன். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தியால இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்கன்னா பாகிஸ்தானுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க போயிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு போயிருப்பாங்க. சோ முதல்ல இந்தியால இருந்து பாகிஸ்தானுக்கு போயிட்டு பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வரக்கூடிய குடியுரிமை அதுதான். சோ யார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா மார்ச் 1, 1947 அப்புறம் வராங்க இல்லையா? சோ அவங்களுக்கு இந்த பேசிஸ்ல தான் குடியுரிமை கொடுப்பாங்க. ஆனா எத்தனை மாதங்கள் இருந்திருக்கணும்? 6 மாதங்கள் இந்தியாவுல இருந்திருக்கணும். இது ஒரு கண்டிஷன். இந்த கண்டிஷனை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? இந்தியால வந்து குடியுரிமை அப்படின்றது இருக்கும். அதாவது பெர்மனண்டா வரணும், டெம்பரவரியா வரவங்களுக்கு கிடையாது. பெர்மனண்டா வந்தா மட்டும்தான். அண்ட் ஆர்டிகல் 8. ஆர்டிகல் 8ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா குடியுரிமையை பதிவு செய்யறது மூலியமா குடியுரிமையை வாங்கிக்கலாம். அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் இன் அப்ராட், அதாவது வெளிநாடுகள்ல இருக்காங்க இல்லையா? அவங்க இல்ல அவங்க எல்லாம் வந்து இந்தியாவை சேர்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனா அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பத்திதான் இந்த விதி 8ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்தியால பிறந்து வெளிநாட்டுல வாழ்றவங்களுக்கு பத்தின குடியுரிமை. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அவரோ இல்ல அவங்க அம்மா அப்பா யாரோ இல்ல அவங்க தாத்தா பாட்டி யாரா வேணா இருக்கலாம். சோ அது 1935ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அதை அவங்க இந்தியால பிறந்து இந்தியாவுக்கு வெளியில வந்து ஏதாச்சும் ஒரு வந்து வாழ்ந்திருக்கலாம். அந்த மாதிரி பர்சனுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? இந்தியாவுடைய குடியுரிமையை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்க அப்ளிகேஷன் போட்டா மட்டும் அந்த அம்பாசிடர் இருப்பாங்களே, தூதுவர்கள், ஒரு நாட்டுக்கு தூதுவர்கள் இருப்பாங்க இல்லையா? சோ டிப்ளமேட்டிக் கன்சுலேட்னு சொல்லுவாங்க, தூதரகம். அங்க வந்து அப்ளை பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். சரியா? So person, parents or grandparents born in undivided India. ஆனா வெளியே இருந்திருப்பாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்றது மூலியமா குடியுரிமையை வாங்கிக்கலாம். அடுத்தது ஆர்டிகல் 19 என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்திய குடியுரிமை இழத்தல். சோ ஒரு நபர் வெளிநாட்டு குடியுரிமையை பெறும்போது அவர் என்ன பண்ணுவாரு? ஆட்டோமேட்டிக்கா இந்தியாவுடைய குடியுரிமையை இழந்துருவார். சோ அதுதான் பர்சன் ceases to be Indian citizen. எப்போ? வாலண்டரி அக்யூசேஷன் ஆஃப் ஃபாரின் சிட்டிசன்ஷிப், வெளிநாட்டு குடியுரிமை பெறும்போது தானாகவே இந்திய குடியுரிமை கேன்சல் ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்தியால என்ன கிடையாது? டியூவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகே, சோ அதனால கேன்சல் ஆயிடும். சோ அப்ப ஆர்டிகல் 10 கண்டினியூட்டி ஆஃப் சிட்டிசன்ஷிப். சோ என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து குடியுரிமை வாங்கலாம்னு பிளான் போட்டு வச்சுட்டேன். ஆனா வந்து இப்ப இந்தியால வந்து ஏதாச்சும் ஒரு சட்ட திருத்தம் பண்றாங்க. இப்போ 5ல இருந்து 8 வரைக்கும் ஏதோ ஒரு திருத்தம் பண்றாங்க அப்படின்னா அப்ப எனக்கு குடியுரிமை போயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, போகாது. அது கண்டினியூ ஆகும். சோ அதுதான் ஆர்டிகல் 10ல சொல்லியிருப்பாங்க. சோ எந்த விதமான சேஞ்சஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி இருக்கிற குடியுரிமை பறிபோகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே, சோ அதான் குடியுரிமையை தொடர்தல். அடுத்தது ஆர்டிகல் 11, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா
ஒரு குடியுரிமையை ஒழுங்குபடுத்துறதுக்கான அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கு. ஸோ பாராளுமன்றம் என்ன பண்ணிக்கலாம், அதாவது சட்டம் வந்து ஏற்றுக்கலாம். ஸோ அதுதான் இதுல கொடுத்திருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய அமெண்ட்மெண்ட் எல்லாம் பண்றாங்கல்ல. 2003ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, 2015ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க, அண்ட் அடுத்தது 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட், 2005ல ஒரு அமெண்ட்மெண்ட், 2019ல ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் பண்றது எல்லாமே அந்த சட்ட திருத்தத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓகே, எஸ். ஸோ இதான் ஆர்டிகல். ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன். ஸோ ஆர்டிகல் 5ன்றது உறைவிடம் மூலம் குடியுரிமையை பெறுதல். ஆர்டிகல் 6ன்றது பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகல் 7ல இருந்து இந்தியால இருந்து பாகிஸ்தான் போயிட்டு திரும்ப இந்தியாவுக்கு வரவங்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகல் 8 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா குடியுரிமையை வாங்கிக்கலாம். ஓகே, அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 9 வந்து வேற ஒரு நாட்டு குடியுரிமையை வாங்கும் போது இழந்துறது. ஆர்டிகல் 10 வந்து குடியுரிமை இதை பார்லிமெண்ட் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் லாஸ் ஆகாது. ஆர்டிகல் 10ல சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 11ல வந்து ரைட்ஸை பத்தி கொடுத்திருப்பாங்க. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இயர்ல நம்ம என்ன பார்த்தோம், ஒன்னு 1950 பார்த்தோம், இன்னொன்னு 1946 48 பார்த்தோம். இதெல்லாம் வந்து அப்ப வந்தவங்களுக்கு ஓகே. அதுக்கு அடுத்த வருஷங்கள்ல வர்றவங்களுக்கு வந்து எப்படி நான் குடியுரிமை கொடுக்கறது என்ன பண்றாங்க அப்படின்னா குடியுரிமை திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. 1955 சோ இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலியமா குடியுரிமையை எப்படிலாம் வழங்கலாம், எப்படிலாம் நீக்கலாம் அப்படின்றத இதுல கொடுத்திருப்பாங்க. சோ அதுல ஜனவரி 26 1950 அதுல இருந்தும் ஜூலை 1 1987 சோ இதுல இருந்து இந்த டேட் பர்டிகுலர் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அதாவது பெற்றோர் சோ அவங்க இது பண்ணாம குடியுரிமை பிறப்பால குடியுரிமை கொடுக்கறது. ஓகே, அதுவே ஜூலை 1க்கு அப்புறம் வந்தாங்க, இப்ப 2ஆம் தேதி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அம்மா அப்பால யாராச்சும் ஒருத்தவங்க குடியுரிமை பெற்றிருக்கணும். இப்போ ஒருவேளை டிசம்பர் 3 2004ல வராங்க அப்படின்னா 2 பேர், அதாவது அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்க 2 பேருமே வந்து குடியுரிமை பெற்றிருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரியில இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், குடியுரிமை அப்படின்றது கிடைக்கும். அப்ப யார் யாரெல்லாம் இதுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்காங்க இல்லையா, ஃபாரின் டிப்ளமேட்ஸ், அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அதுல வரமாட்டாங்க. அண்ட் இன்னொன்னு எனிமி ஏலியன்ஸ், சொன்னல நம்ம இந்தியா கூட சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்குலாம் இது குடியுரிமை கிடையாது. ஓகே, அப்போ பை பர்த்ல குடியுரிமை சட்டத்தின்படி குடியுரிமை வழங்குறதுக்கான 3 கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. 1952 1987, அதே மாதிரி 1987 ஜூலை 1க்கு அப்புறமா, அப்புறம் டிசம்பர் 3 2004க்கு அப்புறமா. இந்த டேட்லாம் படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கூற்று காரணம் அப்படி கேட்டாங்கன்னா இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். சரியா, மோஸ்ட்லி ரொம்ப ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் கிடையாது, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது பை டிசெண்டன்ட், வம்சாவளி மூலியமா குடியுரிமை வழங்குறது. சோ வம்சாவளி மூலியமா எப்படி குடியுரிமை வழங்கலாம் அப்படின்னா சேம் அதே இயர் தான். ஜனவரி 26 1950ல இருந்து டிசம்பர் 10 1992. சோ இதுல அவங்க தந்தை, அதாவது அப்பா வந்து இந்தியாவுடைய குடிமகனா இருந்திருக்கணும். இல்ல ஒருவேளை டிசம்பர் 10க்கு மேல 11ஆம் தேதிக்கு மேல அப்படின்னா 2 பேர்ல அம்மா அப்பா யாராச்சும் ஒருத்தவங்க குடியுரிமையா இருந்து எய்தர் பேரண்ட்ஸ். ஓகே, இல்ல டிசம்பர் 3 2004க்கு அப்புறமா அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்துக்குள்ள இந்தியாவில வந்து பதிவு பண்ணிருக்கணும், எனக்கு இந்தியாவுடைய குடியுரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த 3 கேட்டகரியில பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், வம்சாவளி மூலியமா குடியுரிமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த குடியுரிமையை வழங்குறது யார் அப்படின்னா மத்திய அரசு தான் வழங்கும். ஓகே, சோ இதுக்கான கிரைட்டீரியா இன்னொன்னும் இருக்கு, என்னன்னா 7 வருஷம் இந்தியாவில வாழ்ந்துருக்கணும். சும்மா அப்ளை பண்ணிட்டா கொடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது, 7 வருஷம் வாழ்ந்திருக்கணும். இல்ல ஒருவேளை இந்தியன் ஆரிஜினா இருக்காங்க அப்படின்னா அன்டிவைடட் இந்தியாவில வாழ்ந்துருக்கணும். ஓகே, அப்படி இல்லாட்டி இப்ப ஸ்பவுஸ், இப்ப திருமணம் எல்லாம் ஆகுது இல்லையா, சோ அவங்களா அப்படின்னா அவங்களும் 7 வருஷம் இந்தியாவில வாழ்ந்திருக்கணும். இன்னொன்னு மைனர் சில்ட்ர, குழந்தை ரொம்ப குட்டியா இருக்கு, 18 வயசு கீழே இருக்கு அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். இல்ல முன்னாள் இந்திய குடிமகனா இருந்தாங்க அப்படின்னா 12 மாசம் 1 இயர் இருக்கணும். ஓகே, இப்போ ஓசி கார்டு ஹோல்டர், இது ஒரு கார்டு ஹோல்டர், நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி கிளாஸ் சொல்றேன் அது என்னென்ன, ஓசிஐனா என்ன, என்ஆர்ஐ என்னன்னு சொல்றேன். சோ ஓசிஐயா அப்படின்னா இருந்துச்சுன்னா ஓசிஐ கார்டு ஹோல்டரா 5 இயர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறமா 12 மந்த்ஸ் வந்து இந்தியாவில வந்து வாழ்ந்துருக்கும். இந்த கேட்டகரி எல்லாம் இருந்துச்சு, இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒண்ணு எலிஜிபிள் ஆயிருக்கணும்.
பேரண்டோ இல்ல ஸ்பௌஸோ இல்ல சில்ட்ரன்னா பேரண்ட் இல்ல முன்னாள் இந்தியன்னா 12 மாசம் இருக்கிறது, இல்ல ஓசிஐ கார்டு ஹோல்டர்னா 5 இயர்ஸ் ஓசிஐ கார்டு ஹோல்டர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உறுதிமொழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த உறுதிமொழி எடுக்கிறது மூலியமா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? குடியுரிமை அப்படின்றது கிடைக்கும். ஓகே, சோ இது வம்சாவளி மூலியமா வாங்கிக்கிறது. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னா ஓகே, சோ அடுத்தது இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஒரு நிமிஷம்.